ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. நாரதா அடுத்தது ஒரு அடியார் பூலோகத்தில் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு வான்னு நாரதரை பூலோகத்துக்கு அனுப்புகிறாரு. அவர் இந்த இதை வந்திருக்காரு. ரெண்டாவது ஆழ்வார். இவர் யாருன்னு பாருங்க. இது ரெண்டாவது ஆழ்வார்னா இவர் பூத்தாழ்வார். ரெண்டாவது ஆழ்வார் பூத்தாழ்வார். பூத்தாழ்வார் மல்லிகை செடி மாதவி கொடி மலரிலே பிறந்தவர் பூத்தாழ்வார். கோமதி என்னும் அவதாரம் பூத்தாழ்வார் ஆவார். மல்லிகை செடியில அவதரிச்சிருக்கார். கோமகின்னு சொல்ற பார்த்தீங்களா, பகவான்கிட்ட இருக்க அந்த சுரூபத்துல இந்த பூத்தாழ்வார் தோன்றப்பட்டார். ஒரு ஆழ்வார் எப்படி தோன்றாங்க, அவருடைய எப்படி அடியார் இருக்காங்க, அதை விளக்கமாக தான் இந்த பிடி பிடிச்சான்ற சொல்றோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சு நான் படிக்காதவன் இருந்தாலும் பகவானுடைய சிறப்பு அழியக்கூடாது. சிவராமனை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். போன வாட்டி நிறைய கன்னிகளை பற்றி சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு பகவானுடைய சிறப்பு அழிஞ்சிட்டு போயிடக்கூடாது என்றதுக்கு தான் இப்படி நம்ம கம்ப்யூட்டர் போயிடுச்சு. கடவுளுடைய சிறப்பெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் போனதால் தெளிவான ஒரு சிறப்பு இல்லை. வாயால் சொல்லி போற்றப்பட்டதெல்லாம் இப்போ இல்லை. அதனால தான் நம்ம இதை மறையக்கூடாது. நம்ம மறைஞ்சா கூட இந்த பிடிபி சேனலில் இந்த நிகரெலாம் மறையாது. அந்த காலத்தில் ஓலை சாவடி எழுதி பாடினதெல்லாம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த பூத்தாழ்வாருடைய சிறப்பு, ஆழ்வார் அருளிய பசுரம் அறிந்தும் ஐந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்ட ஆர்வம் தெரிந்த மனத்தராய் செல்வே அறிந்தவன் தன் பேரொரோ ஏற்றும் பெருந்தவத்துக்கூர் காண்பாரே கராத வண்ணனே காலன்ற. எப்படி சொல்றார் பாருங்க பூத்தாழ்வார். அவருடைய சிறுபெருமை எப்படி அவர் அருள் பாதம் பாடினாரு, எப்படி பகவானுடைய அவருடைய ஆயுதங்கள்லேருந்து உற்பத்தி ஆகி அவர் அருகில வச்சிருக்காரு என்ற ஒரு பெருமையை இந்த பூத்தாழ்வாருடைய சிறப்பை நம்ம சொல்லிட்டு வரோம். பூத்தாழ்வாரை பாடுவோம், புண்ணியத்தை தேடுவோம், வைகுண்ட நாதனை போற்றுவோம். நாராயணா 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 தேடி வைகுண்டம் ஓம். இந்த பூத்தாழ்வாருடைய சிறப்பை இதை பார்த்தீங்கன்னா இந்த பசுரத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இதை சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். அவருடைய சிறப்பு பூத்தாழ்வார் உடைய சிறப்பை பார்த்தோம். பூமியில் வைகுண்டம் வந்திருக்காரு. அடுத்தது யார் வராரு பார்ப்போம். ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.